Hi friends, long term earning up in Tamil. Welcome back to my channel. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா LVM ஆப்போடைய செகண்ட் ஆப். ஓகேங்களா, இதை வந்து யாருமே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் காரணம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் வந்து எந்த மாதிரி ரன் ஆகும், ஆப்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் போட்டு ஆஃபர்ஸ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் கணிச்சு சொல்ல முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு சடனாக ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா, இவ்வளோ நாள் நாங்கள் யூஸ் பண்ணுறதை வச்சு தான் அதுவுமே நாங்களால் சொல்ல முடியுது. ஓகேங்களா, அதுவுமே இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கணும். யாராச்சும் சொல்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நினச்சி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்கணும். ஓகேங்களா, இது ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து LVM அப்படின்ற ஒரு ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. அந்த ஆப்போடைய செகண்ட் ஆப். ஓகேங்களா, அந்த ஆப் க்ளோஸ் ஆகிட்டு அந்த ஆப்பில் நல்லாவே ப்ராஃபிட் இருந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் நல்லா ரன் ஆகும். ஒரு ஆப் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கான்செப்ட்டில் வரும். அந்த ஆப் பார்த்திங்கன்னா 3 மாதம் ஒர்க் ஆகிட்டு ஃபயரிங்லாம் நிறைய இருக்கும். 3 மாதத்துக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணி நல்லாவே இன்கம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து 6 மாதம் கரெக்டாக 6 மாதத்தில் வந்து ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நிறைய ஆஃபர் கொடுத்து நிறைய ஹெவியான ஆஃபர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்லேருந்து வேறு ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்து நீங்கள் அதில் லாஸ் ஆன அமௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். அதை வந்து இந்த ஆப்பில் ரெக்கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்து நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கஸ்டமர் சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த செகண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய LVM ஆப்போடைய செகண்ட் ஆப் தான் சாம்சங். ஓகேங்களா, இது ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா ஒரு லாங் டேர்ம் ஆப் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவுமே 4 ப்ராடக்ட்லேயே ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே தான் ப்ராடக்ட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே 59,000 ரூபாய் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 59,000 ரூபாய் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வாட்டி வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. அதில் பாருங்களேன், ஒருத்தரை இன்வைட் பண்ணாலே 1200 ரூபாய். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க லாங் டேர்மில். அது இதில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 4200 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், 500 ரூபாய் போட்டால் 1000 ரூபா வருது, அது ஓகே. 4200 ரூபாய் போட்டால் 9000 வருதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி 59,000 ரூபாய் போட்டிங்கன்னா 2,10,000 ரூபாய் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ப்ராடக்ட் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லக்கி வீல் ப்ரைஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ப்ரைஸ் அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்த உடனே 100 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 5% இதெல்லாம் வந்து உங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதில் இன்னும் ப்ராடக்ட் வாங்க வச்சு இன்னும் லாஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லக்கி வீல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா யாராவது ஒருத்தர் இன்வைட் பண்ணால் கிடச்சிச்சின்னா ஒரு தடவை தான் அது வந்து ஒரு 2-3 நாள் இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டாலும் ஒரே நாளில் அந்த ப்ராடக்ட் முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கிஃப்ட் ப்ராடக்ட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வித்ரா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ரிட்டர்ன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் எப்படி கிடைக்கணும், கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு மெம்பருக்கு 6%, 5%, 3% இப்படி தான் கிடைக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கமிஷன் எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்த உடனே 12%, 6%, 3% கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் இது எப்படி வரும் ப்ராஃபிட்னா, நீங்கள் வந்து ஒரு லீடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே டீம் வச்சு நடத்துகிறீங்களோ இல்லை நீங்கள் யாரா ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆளுங்களாம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் ஆகிடுங்க. ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிற மெம்பர் வந்து உங்களுக்கு இன்கம் வருமா அப்படின்னு தெரியாது. ஓகேங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர் இன்வைட் பண்ணாலே 100 ரூபாய், 2வது மெம்பர் இன்வைட் பண்ணாலே 150 ரூபாய். நீங்கள் ஒரே நாளில் 5 பேர்த்தை இன்வைட் பண்ணிவிட்டு 500 ரூபாய் எடுத்துருவீங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு 3 பேரை இன்வைட் பண்ணாலே உங்களுக்கு 500 ரூபாய் வந்துடுது. உங்களுக்கு வெல்கம் போனஸ் ஒன்று கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒரு 3 பேரை ஜாயின் பண்ணிவிட்டீங்கனாலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து என்ன கிடைக்கும், நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும். இதை தான் வந்து அவங்க வந்து மைண்ட் செட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, நிறைய வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வெல்கம் போனஸ்லாம் அதிகமாக கொடுக்குறதுனால ஜாயின் பண்ணிவிட்டு மற்றவங்களே ஜாயின் பண்ணிவிட்டு இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆனாலுமே இது வந்து உங்களுக்கு வேணால் ப்ராஃபிட் கொடுக்கலாம். உங்களுடைய நார்மல் பர்சன் ஒரு சிம்பிளாக இருக்கவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஆப் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆப் கிடையாது. இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய வந்துட்டு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது வந்து என்ன மந்த் அப்படின்னா February மந்த். ஓகேங்களா, February மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஏன்னா மந்த் இந்த மார்ச் எண்டில் வந்து எல்லா ஆப்பும் நிறைய க்ளோஸ் ஆகிட்டு புதுசாக திருப்பி ஆப்ஸ்லாம் வரும். அப்போ தான் வந்து நம்ம ரன் பண்ணி 3 மாதம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபயரிங்லாம் முடிஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து நல்ல ஆப்பே கிடைக்கும். அது வரைக்கும் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். அது வந்து சின்ன அமௌண்ட் போட்டு மட்டும் தான் எடுக்க முடியும். பெரிய அமௌண்ட்லாம் போட்டு எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா,
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணி என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.